அஸ்ஸலாமலைக்கும். வெல்கம் டு அலர் கிச்சன். பிள்ளைங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த மாதிரி சேருங்க, சந்தோஷமா இருங்க. வெள்ளிக்கிழமை சந்தோஷமா இருங்க. வந்து இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுமா சீனி சோறாக்கி இன்னைக்கு எல்லாருக்கும் தருவோன்னு நேற்று வச்சேன். அதோட மதியானம் இருக்கு. அதோட இன்னைக்கு நான் சோறு ஆக்குறேன். இது எப்படி ஆக்குறேன்னு பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன பண்ணுங்க, 100 நெய் வாங்கிக்கிங்க. 100 நெய்யை வைக்கி என்ன சட்டியில் கொட்டிடுங்க. என்ன நெய்யை ஊற்றிட்டேன்டாமா. நெய்யை உருவிட்டோம். அடுப்பை பற்ற வச்சுட்டேன். பற்ற வச்சு ஒரு 100 நெய் வாங்கிக்கிங்க. நான் வந்து 2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 2 கிலோக்கு அரிசி நெய் 100 நெய் போதும். 100 நெய் போட்டிருக்கேன். இந்த பாருங்க, இதுக்கு 2 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 100 முந்திரி பருப்பு, 100 திராட்சை அதான் வாங்கியிருக்கேன். அதை என்ன பண்ணேன், முந்திரியை கொஞ்சம் மீறி வறுத்துப்போம். ஏன்னா பொன்னிறமா. பட்டை கிராம்பு எல்லாம் போட்டாச்சு. திராட்சை கொஞ்சம் லேட்டாக போடுவோம். அப்போதான் அது உண்டையாக வரும். இது கொஞ்சம் வறுப்பட்டுட்டோம். இந்த திராட்சையும் போட்டுருவோம்மா. திராட்சை போட்டுடுவோம். போட்டுட்டேன்டாம்மா. திராட்சை போட்டுட்டு தண்ணியை ஊற்றிடுறேன். ஓகே. ரெண்டு படி தண்ணி. 2 கிலோவுக்கு 4 படி தண்ணின்னு வச்சுக்கிங்க. 2 கிலோவுக்கு 4 தண்ணி ஊற்றுறோம். ஆனால் இதில் என்னன்னா, நம்ம 1/2 படி சேர்த்து ஊற்றணும். அப்போ தான் சீனி சோறுக்கு நல்லா இருக்கும். பொசன்னு இல்லைன்னா விரையாயிடும். ஏன்னா சீனி சோறு ஆக்கத்தால். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், 1 படிக்கு 2 படி தண்ணி இல்லாமல் 2.25 படி தண்ணி கொஞ்சம் கூட வைங்க. ஓகேவா? இப்போ நான் 2 கிலோ ஆக்குறேன். அப்போ நான் வந்து 4.5 படி தண்ணி வைக்கிறேன். ஓகேவா? 4.5 படி தண்ணி வைக்கிறேன். 4 இல்லாமல் 4.5 படி சேர்த்து வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சீனி 1.5 கிலோ. 2 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ சீனி. இது ஒரு 1 கிலோ பாக்கெட்டில் ஒரு 1/2 கிலோ இருக்கா. 1.5 கிலோ ஜீனி நம்ம போடணும். ஓகேவா? இப்போ அது செய்முறையை பாருங்க. இப்போ தண்ணி ஊற்றிட்டேன். நம்ம ஆசை கலருக்கு சொட்டுக்கோ நம்ம கலர் பவுடர் போட்டுப்போம். மஞ்சள் கலர் பவுடர். அப்போ தான் அழகாக இருக்கும். இந்த மஞ்சள் கலர் பவுடர் கொஞ்சோன்னு கலந்து விட்டுறேன். அதில் போட்டுப்போம் நம்ம. ஓகேவா? அதை பாருங்க, கொஞ்சோன்னு கலர் பவுடர் போட்டுக்கிறோம். அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்க. அவ்வளோதான். பாதி கொட்டு கலர் பவுடர். அப்போ தான் நல்லாயிருக்கும். கலர் பவுடர் போட்டுங்க. அவ்வளோதான். அதுக்குள்ளே காட்டுறேன்டாமா. கொஞ்சோண்டு உப்பு போட்டுங்க. அப்போ தான் சீனி தூக்கலாக இருக்கும். கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டுங்க. தண்ணி கொதிக்கிட்டோம். கொதிச்ச உடனே தான் அரிசியை கொட்டி கிண்டணும். ஓகேவா? 2 கிலோ அரிசிமா களைஞ்சிட்டு ஊற வச்சிருக்கேன். ஓகேவா? தண்ணியை தாளிச்சு விட்டுட்டு ஊற வச்சு, அந்த அளவு ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊற வேணா. தண்ணியை தாளிச்சு விட்டு ஊற வச்சிருக்கேன். 2 கிலோ அரிசி வச்சிருக்கேன். என்ன ஊறிட்டு இருக்கட்டும். அது தண்ணி கொதிச்ச உடனே இதை தூக்கி நம்ம போட்டு கிண்டுவோம். ஆன்லான் தண்ணி கொச்சிடுச்சிடாமா. அதை பாருங்க, தண்ணி கொச்சிடுச்சா நம்ம அரிசியை தூக்கி கொட்டிடுவோம். வடிகட்டிட்டு கொட்டிடுங்க. தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, அதனால ஒன்றும் ஆகாது. பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம தாள் சோறு இல்லை, சீனி சோறு. கொஞ்சம் தண்ணி கூட வைக்கிறதால நம்ம கூட இருந்தாலும் பட்டுன்னு இல்லைப்பா. நல்லபடியாக வடிகட்டிட்டு நீங்கள் போட்டாலும் போதும். தண்ணி அதில் இருந்தாலும் பயப்படாதீங்க. சோறு ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்ம சீனி சோறுக்கு தண்ணி கூட இருந்தால் நல்லா பொச நல்லா இருக்கும். இல்லைன்னா விரையாயிடும். அதனால நீ பயப்படாம தைரியமா போடுங்க. ஓகேவா? இதை நம்ம கிண்டிட்டு இருப்போம். கொதிக்கிட்டோம். சோறு பாருமா. இந்த பாருங்க, அப்படியே தம்மில் போகிற மாதிரி கொஞ்சம் கட்டியான பிறகு தான் நம்ம சீனியை கொட்டணும். முன்னாடியே சீனியை கொட்டக்கூடாது. இதை பாருங்க எந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்க. சோறு இந்த அளவுக்கு வந்த உடனே தான் நம்ம சீனியை 1.5 கிலோ ஜீனியை நான் கொட்டிடுவேன். 1.5 கிலோ ஜீனியை இப்போ நான் கொட்டிடுவேன். ஓகேவா? ஒன்றரை கிலோ ஜீனியை கொட்டிட்டேன். கொட்டி இப்போ நம்ம கிண்டுவோம். சீனியை போட்டு கிண்டுறேன் பாருங்க. சீனியை போட்டு கிண்டோடனே கொஞ்சம் திருப்பி தண்ணி வட்டமாக போயிடும். அதனால திருப்பி வேகட்டும். வெந்த பிறகு தான் நம்ம தம்மில் போடணும். அது பாட்டு வேகட்டும். நம்ம கேஸ் அடுப்புலேயே அழகாக ஆக்கிடலாம். மேலெல்லாம் நெருப்பு போடணுன்னு அவசியம் இல்லை. நம்ம கேஸ் அடுப்புலேயே நம்ம ஆக்கிடலாம். இது சூப்பராக. இது தண்ணி வத்துட்டோம். இது கொஞ்சம் சோறு பாருமா, தம்மில் வர அளவுக்கு வந்துருச்சு பாருங்க அழகா. ஓகேவா? அதை பாருங்க, தம்மில் வர அளவுக்கு வந்துருச்சேன். அந்த தம்மில் நம்ம போடுவோம். ஒரு துணியை சுற்றில வச்சு நம்ம தம்மில் போட்டுருவோம். என்ன இந்த பாருங்க, துணியை சுத்திர வச்சு நம்ம நெருப்பெல்லாம் வைக்கணும் அவசியமே இல்லை. அழகாக இது அப்படி வச்சு இதை அப்படி வச்சிட வேண்டியதுதான். வச்சு மேலே தண்ணியை வச்சிட வேண்டியதுதான். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ஓகேவா? சிம்மில் வச்சுட்டு தண்ணியை நம்ம பிடிச்சி அதில் வச்சிட வேண்டியதுதான்.
தண்ணியை வச்சுருங்க. அப்போ தான் ஆவி வெளியே போகாது, காற்று வெளில போகாமல் தண்ணி அப்படி வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. என்ன ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். 10 நிமிஷத்தில் அழகாக தம்மில் சோறு பொல்லன்னு வந்துடும் அழகாக. தம்மில் நம்ம 10 நிமிஷம் சென்று நம்ம எடுப்போம். அதை அப்படியே எடுக்கட்டும். தண்ணி எடுத்தாச்சுடா சொல்லாங்களா. தண்ணி எடுத்துட்டோமா, சோறு மூடியும் எடுத்துருவோம். சோறு மூடியும் எடுத்துருவோம். மூடி எடுத்துட்டு கையிலையும் எடுத்துருவோம். நல்லா எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக சோறு பார்த்தீங்களா. பொலன்னு இருக்குது பாருங்கள். அப்படியே சோறு அப்படியே அழகா சீனி சோறு எப்படி இருக்குது பார்த்தீங்களா. சூப்பராக இருக்கா. நம்ம தண்ணியை கொஞ்சம் கூட வைக்கணும். அப்போ தான் நல்லா சோறு வெந்து வரும் நமக்கு. இதோட மூடிக்க வேண்டியதான். மூடி ஆனோடனே நம்ம பாக்கெட்டை போட்டு நம்ம மக்களுக்கு கொடுக்க வேண்டியதான். ஓகேவா. சோறு எப்படி இருக்குது பாருங்கள். இது நம்ம 24 கேரட்டு பச்சரிசியில் தான் நம்ம ஆக்கியிருக்கோம். பச்சரிசியில் தான் சீனி சோறு ஆக்கணும். புழுங்கரிசிலாம் ஆக்கிடாதீங்க. 24 கேரட்டு பச்சரிசியில் ஆக்கினா பொடிசாக அழகாக இருக்கும். அதுமாரி செஞ்சு பாருங்கள். ஓகேவா. எல்லாரும் சீராணி எல்லாருக்கும் கொடுப்போம். எல்லாருக்கும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுமா நீங்கள் கேட்ட துவாலாம் ஆகட்டும். வெள்ளிக்கிழமை ஒத்துப்பா நேரம் நல்லா அல்லாட்ட தொழுதுட்டு அல்லாட்ட துவா கேளுங்க. அல்லாட்ட ஓதிட்டு கேளுங்க. உங்களுக்காக நான் நிறையா துவா கேட்குறேன். எனக்கு கமெண்ட் பண்ணுற பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், பிள்ளை ஊட்டியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருக்கணும். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். வாங்க சாப்பிட. வெல்கம்.